இது இந்த அரசியல் கோட்பாடுகளை நீ நன்கு புரிஞ்சுக்கிறாம ஒன்றும் பண்ண முடியாது. திராவிடம்ங்கிறது எவ்வளவு தீய கொடிய கொடுமையான ஆட்சி முறை, எவ்வளவு கொடுமையான கோட்பாட்டை கொண்டதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். ரொம்ப தப்பான கூட்டம் இது, ரொம்ப தப்பான கூட்டம். இவங்களை ஒழிக்காம நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. எது ஒன்றில் சரியாக இருந்திருக்கிறார்கள் நீ நினைக்கிற? ஒன்று சொல்லு, ஒன்று சொல்லு. 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற நிலைமைக்கு வச்சிருக்காங்க, வறுமை ஏழ்மையில். 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இலவச அரிசி போட்டால் தன் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் வச்சிருக்கான். இலவசம், மானியம், போனஸ், சலுகை, இது நாளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் வரும்போது இலவசம் சொல்லே கிடையாதுடா, தமிழ்நாட்டில் சொல்லே கிடையாது. ஒழிச்சு என்ன பண்ணுவ சீமான்? இலவசத்தால் இந்த நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியை காட்டு, உரங்கள வளர்ச்சி, அதில் பாதாள வீழ்ச்சியை தவிர. போக்குவரத்து துறைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன், மின்துறைக்கு எவ்வளவு கடன், ஆனால் மின் கட்டணம் எவ்வளவு எவ்வளவு, சொத்து வரி எவ்வளவு? அப்ப எவ்வளவு வரியை வசூலிச்சுக்கிட்டு 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? விளக்கம் இருக்கா? விளக்கம் இருக்கா? ஆனால் நீ 1000 ரூபா கொடுக்குற, 1000 ரூபா என் தங்கச்சி கல்லூரிக்கு போகிறது கொடுக்குற. கேட்டோமா? நல்ல கல்வி தான் கேட்டோம். இங்கே பாரு, இலவச பஸ் பாஸ் கொடுக்கும் திராவிடம், இலவசமாக தரமாக கல்வியை கொடுக்கும். பஸ் பாஸ் தேவையில்லை, எடுத்துரும் தமிழ் தேசியம். இங்கே பஸ் பாஸ் இருக்குல்ல, இது பிச்சைக்கார காசு. 10 லட்ச ரூபா கட்டி சீட்டு வாங்கியிருக்கேன். அந்த 10 லட்ச ரூபா கட்ட வேண்டிய நிலையில் நம்ம கல்வியின் தரத்தை உயர்த்தி கொடு, என் பிள்ளை பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போயிடுவான். இதாண்டா தமிழ் தேசியம். இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் இலவசம் கொடுத்து 10 லட்ச ரூபா பணம் கட்ட வைக்கிறதாண்டா திராவிடம். இதை நிலால விளங்கணும். அவன் சாராய கடை, நம்ம கல்லு கடை, ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க. அவன் சீம சாராயம், நம்ம உள்ளூர் மது, தேசிய பானம், நம்ம பனை, நம்ம தென்னை, நம்ம தாயின் மாரில் பால் குடிக்க சொல்கிறோம், அவன் விஷம் குடிக்க சொல்கிறான். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. போடு, அன்னியூர் சிவாவுக்கு போட்டவன் என்ன போய் அப்படி முழங்கி தள்ளிட போகிறாரா? இவன் ஜாணி தட்டுறதோட அவனும் உட்காந்து மேசையில் ஜாணி தட்டிட்டு இருப்பான். அதுதான் நடக்க போகுது. அப்படி முழங்கி தள்ளிட போகிறாரா? ஃபிடல் காஸ்டோ சேகுவேரா, புரட்சியாளர் அம்பேத்கர், என்னவோ ஒன்று. முதல்ல உளவியலா நிமிர கற்றுக்க, நிமிர கற்றுக்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உனக்கு கற்பிச்சது நீ படிக்கல? கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். அதிலே நீ சிங்கல்ல, புலி, அதிலே விடுதலை புலி. அதை புரிஞ்சுக்கணும். எந்த சொல்லால் உன்னை அவமானப்படுத்துகிறானோ அதையே ஆயுதமாக்குங்கிறார். இது அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு முன்னாடி எங்க தாத்தா, நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கருக்கு மூத்தவர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும், நீ வரலாற்று தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் என்ன கருத்தை வேற சொல்லாடலில் சொன்னாரோ அதற்கு முன்பு நம் தாத்தா. இந்த கூட்டத்தில் யார் பறையன் என்று எவனாவது கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறது. இந்த நிமிர்வு உனக்கு வந்துருச்சுன்னா எந்த கொம்பனும் நம்மளை தொட முடியாது, வீழ்த்த முடியாது. சும்மா பாமகவுக்கு எதிராக அது யாருக்காவது போடணும், அது திமுகவுக்கு போடுவோம். எதுக்கு போடுற? எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்க துப்புரிஞ்சாடா ஸ்டாலினுக்கு? ஒரு பொது தொகுதி, ஒரு தொகுதி. இதை விடவாட ஆதி தமிழ் குடியில். திராவிடம் எப்போதும் ஆதி தமிழ் குடிகளை பறையறை ஆதி திராவிடர் என்று சொல்லும். தமிழ் தேசியம் ஆதி தமிழர் என்று பெருமையோடு அழைக்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை புரிஞ்சுக்க. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ஸ்டாலினுக்கே போடு. எத்தனை நாளைக்கு போட்டுருவ? நீ போட்டுக்கிட்டே இரு. உன்னை தூக்கி இப்போ 65 பேரை சுடுகாட்டில் போட்டிருக்காரு, அங்கே ஒரு 20 பேர், இப்போ 85 பேரை போட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேரை போடுவார். போடு, நீ போடு ராஜா. இவங்கெல்லாம் மாறி ஒரு ஃப்ராடு கூட்டத்தை நீ பார்த்துருக்கேடா?
எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் தலைவரால் முதலமைச்சரானால் என் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், நீ பாரு ஒரு காணொலி, முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான் போடுவேன் ஐயா கருணாநிதி. அதுக்கப்புறம் ஸ்டாலின், திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலிலே கையெழுத்திட்டு மதுக்கடைகளை மூடுவோம். அம்மையார் ஸ்டாலின், கழக ஆட்சிக்கு வந்தால் தலைவர் சொல்லியிருக்கிறார் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான். அதனால தான் நாங்கள் என்ன பாடுபடுறோம், அவங்க ஒழிக்க மாட்டாங்கடா, நம்ம இவங்களை ஒழிச்சிருவோம்டா. இதுதான் என்ன கேட்பாங்க, ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நான் ஏற்கிறேன். அதுக்கு முதல்ல இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும். 9 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு, எப்படி கட்டுவேன்? ஒய் ஆர் worry about this? Don't worry, be happy. உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி, குணாநிதி, எல்லா நிதியும் அவங்க வீட்டில் இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கவே ஒருத்தர் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 1,80,000 கோடி, 2,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி வச்சுருக்கான். பச்சை மட்டை எதுக்கு பணம் வச்சிருக்கு? பண மரம் வச்சிருக்கு. எதுக்கு டார்க் ரூம் இருக்கு? வச்சு வெளுத்து கொடுக்கலைன்னா கொண்டுருவேன் போட்டோம்னா சரியா போச்சு. 50 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் கட்டலாம், அவ்வளோ காசு வச்சிருக்கான். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. தைரியமாக பார்த்துக்குறோம். இவங்க வந்து அண்ணே பரந்தூரில் விமான நிலையம் இதே தான் சொன்ன, டோன்ட் வரி, பி ஹாப்பி. கட்ட மாட்டான், கட்ட முடியாது. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நல்லா குடிசையை போட்டு அங்கேயே படுத்துக்கிறேன் பரந்தூரில். நான் வெளியில் இருந்தாலும் போராடும், உள்ள ஜெயில் வண்டி வச்சுன்னு வச்சுக்க, அது ரொம்ப பற்றி எரிஞ்சிடும். ரொம்ப அவங்க சிக்கிக்கிட்ட மட்டும் படுற பாடு இருக்குல்ல, ஐயோ இவனை சமாளிக்க முடியலையே அப்படின்னு. பாரு, மொத்த அமைச்சரும் ஒரு பிள்ளைப்பா, ஒரு பச்சை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையை சமாளிக்க முடியாம. நான் எனக்கு காலையில் நின்று பேச நேரம் தர்றதில்லை, ராத்திரியில் வேணா பேசிட்டு போ, எந்த இடத்துல உனக்கு நின்று பேச இடம் இல்லை. சரி என்னதான்டா பண்ற பாருங்க, இவங்க படுத்துற பாட பாருங்க. நான் என்ன நினைப்பேன்னா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் தான் நம்மளை நினைக்கிறது. இதில் நம்ம அம்மா அப்பா விட்டு இது பழகிருச்சும்பாங்க. இது ஒரு மது பழக்கம் மாதிரி, மதம் சாதி மது இது மாதிரி ஒரு போதை ஆயிடுச்சு. இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, உதயசீரனுக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் நீ விட்டு. ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள், தேமுதிகவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கள் அண்ணன் இந்திய அமைதிப்படை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பீஸ் கில்லிங் ஃபோர்ஸை கொண்டு இந்தியா நிறுத்தும்போது, எங்கள் இனத்தின் எதிரி நாங்கள் சிங்களனோடு பிரேமதாசாவோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்திய இராணுவம் வலிமையோடு இருக்கும்போது பிரேமதாசா இந்தியாவை இங்கே கால் ஒன்றை விட்டுறக்கூடாதுன்னு அவனு நினச்சான். அதனால எங்கள் அண்ணனுக்கு ஆயுத உதவி செஞ்சான். எங்கள் அண்ணனு மறக்காமல் வாங்கிக்கிட்டு அடித்து இந்தியாவை விரட்டி விட்டார். அது மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்போ பொது எதிரி திமுகவை அடித்து விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல தேர்தல்களில் தன்னால் மற்றும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் உங்களோட கூட்டணி வைக்காமல் தனிச்சு தான் உங்களை ஆதரித்தேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கூட்டணி வைக்கல, என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படி தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. ஏன்னா அது அப்புறம் பேசுவோம். எம்ஜிஆரை பற்றி தனியாக பேசணும், அது 1 மணி நேரம் பேசணும், அது அப்புறம் பேசுவோம். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை நாம் ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக, வரலாற்று பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். என் பேச்சை கேட்கிற பிள்ளைகள், ஒருவர் ஒரு ஓட்டாக மாறுங்கள். உங்கள் ஓட்டை தவிர ஒரு ஓட்டை சேகரிங்கள், போதும். ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அவ்வளவுதான். இவ்வளவுதான் புரட்சி. இப்படிதான் உலகெங்கும் புரட்சி உருவாகி இருக்குது. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே, ஏர் பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா. எல்லாருக்கும் யாவும் உண்டு,
என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. விடியும் வேலை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது. நியாயங்கள் சாவதில்லை, என்றும் நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே. இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. கல்விக்கு சாலை உண்டு, ஊருக்கு ஆலை உண்டு. நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம். தோளுக்கு வீரம் உண்டு, தோற்காத ஞானம் உண்டு. நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே. இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்கள் படத்தில் ஐயா எம்ஜிஆர் அவருடைய பாட்டு. சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். உங்களுக்கு தெரியுமா, 2015 மாநாடு போட்டேன். மாநாட்டுக்கு ஒரு துண்டறிக்கை அடித்தேன். துண்டறிக்கையில் மேலே எங்கள் தலைவர் வந்து எங்கள் அண்ணன் கிட்டன்னு தெரியும், தளபதி கிட்டு. அவங்க மாமியார் எங்கள் அண்ணன் இறந்துட்ட போது எங்கள் அண்ணன் தோளில் சாஞ்சு அழுகிற படம் அது. நான் வெள்ளச்சேதத்துக்கு போய் மக்களை சந்திக்கும் போது அதே மாதிரி ஒரு தாய் என் தோல் அழிஞ்சு அழுகிற ஒரு படம், அதை இந்த ஓரத்தில் போட்டிருந்தேன். அந்த ஓரத்தில் எங்கள் அண்ணன் படத்தை போட்டிருந்தேன். சுவிஸில் போய் இறங்குது, பிரித்து பார்க்குறேன். எங்கள் அண்ணனை என்னையும் பார்த்தோன்னா பண்டலை எடுத்துக்கிட்டு தலைநகருக்கு வந்துட்டான். என் கட்சி பிள்ளையெல்லாம் அங்கே போய் தர்க்கம் செய்கிறாங்க. எங்கள் அண்ணனையும் அம்மாவை விட்டுட்டான். கீழே இருக்கிற என்னையை கேட்குறான், ஹூ இஸ் திஸ்? அவனுக்கு தெரியுது நான் யாருன்னு. எங்கள் அண்ணனை விட்டுட்டான், அவன் கேட்கவே இல்லை. இவர் யார்? இவர் எங்கள் அண்ணன், இந்த கட்சி தலைவர்னு. இந்த வாசங்கள்லாம் என்ன எழுதியிருக்குன்னா அதில் முதல் எழுத்தில் போட்டிருக்கேன், தலைப்பு எழுத்தில், சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். இது என்னன்னா வாட் இஸ் மீன் பை அப்படின்னோடனே இவன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே ஓகே டேக்கின்ட்டான். 2 வரிக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அது வார்த்தையாக இருந்தது. வாழ்க்கையில் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கவும் சிந்தியும் கண்ணீர் துடைக்கவும் இருக்கிற ஒரே வாய்ப்பு என் தங்கையை நீ வெல்ல வைக்கிறது தான். ஓட்டு போட போற உன்னை ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போறதங்க, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் மீட்டு, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு,
நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா